அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்புறம் டிசெண்டிங் ட்ரையாங்கிள். இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அசெண்டிங் ட்ரையாங்கிள் எப்படி இருக்குன்றதை நான் காமிச்சிடுறேன். இப்போ மார்க்கெட் என்ன ஆகும்னா இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிறதுக்கு அப் ட்ரெண்ட் நோக்கி போகும். ஓகேங்களா? அப்படி அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஹையை கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன ஆகும்னா டவுன் வர ஆரம்பிக்கும். டவுன் வந்துட்டு மறுபடியும் மேலே போகும். இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஹையஸ்ட் பாயிண்டில் நீங்கள் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்து எப்படி போகும்னா இதே மாதிரியே போயிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அழகா இங்கே ஒரு லைனை ட்ரா பண்ணிங்கன்னா மார்க்கெட் எப்படி தெரியுதுங்களா உங்களுக்கு, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி. அந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருந்துச்சுன்னா, அதாவது டாப்பில் வந்து ஸ்ட்ரெயிட் லைனும் பாட்டமில் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா இதை நம்ம வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதுவே டிசெண்டிங்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்ட் நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். வந்துனே இருந்துட்டு பாட்டமில் இந்த மாதிரி லைன் ஃபார்ம் ஆகிடும். ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்க்கெட் எப்படி போனால் இப்படி போகும். இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்படி பாட்டமில் லைன் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு வந்து இப்போ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து பாட்டமில் ஸ்ட்ரெயிட் லைன் வருது இல்லையா, இந்தமாதிரி பாட்டமில் ஸ்ட்ரெயிட் லைன் வந்துச்சுன்னா இது நம்ம டிசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் நம்ம வந்து என்ட்ரி எப்படி எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இந்த ஸ்லாண்டிங்காக இருக்குது இல்லையா, இந்த பக்கம் தான் வந்து பிரேக் அவுட் கொடுக்கும். அப்படி மேலே போய் டச் பண்ணிவிட்டு இந்த பக்கம் தான் பிரேக் அவுட் கொடுக்கும். எதுக்காகனா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரதுக்கான காரணமே என்ன, நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து பையர்ஸ் வந்து கம்மியாகிட்டாங்க. அதனால தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகுது. நம்ம டபுள் டாப்லேயே பார்த்துருப்போம். அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த டவுன் ட்ரெண்டில் தான் பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் அசெண்டிங் ட்ரையாங்கிள் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் இருக்குது இல்லையா, இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், சூப்பரான ஸ்டாப் லாஸ் டார்கெட் வந்து வைக்கலாம். ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கிட்டதாக இருக்கும், டார்கெட் வந்து ரொம்ப தூரமாக வைக்கலாம் நான் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் இப்படி பேட்டர்ன் இருக்குமா, ஸோ மார்க்கெட் வந்து இப்படி மேலே போகுது, இப்படி வந்து வருது, போய்ட்டு என்ன பண்ணுதுன்னா இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுக்குது. இந்த பிரேக் அவுட் கொடுக்குற பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. இந்த டாப் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதையும் மார்க் பண்ணிங்க. இந்த டாப் பாயிண்ட் தான் நமக்கு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டு. இந்த பிரேக் அவுட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது நம்ம ஆக்சுவலான என்ட்ரின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்மளோட ட்ரேடிங் கெப்பாசிட்டி, நம்ம ட்ரேடிங் ஸ்டைல் என்ன, எப்போவுமே ஒரு புல் பேக் போகணும். அந்த புல் பேக் போயிட்டு ரிட்டர்ன் வருது இல்லையா, ரிட்டர்ன் வரும்போது கரெக்டாக நம்ம இங்கே என்ட்ரியை வைப்போம். என்ட்ரி வச்சுன்னா இந்த நமக்கு ஸ்டாப் லாஸு அப்படியே இங்கேருந்து 1:2 1:2ன்னு வைக்கலாம். இந்த லோவஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த லோவஸ்ட் பாயிண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், டார்கெட்டாக செட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து இந்த லோவஸ்ட் பாயிண்ட் தான் டார்கெட்டாக செட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், 1:2 கூட இங்கே பிரேக் பண்ணும்போது நீங்கள் வைக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது இந்த ஹையை வந்து, அதாவது பையை வந்து கம்மியாகிட்டு செல்லர் உள்ளே வந்திருக்கானா மட்டும்தான் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், தைரியமாக ஒரு லாங்கான ஒரு டார்கெட்டே செட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாக வச்சுட்டு டார்கெட் வந்து ரொம்ப லாங்கான டார்கெட்டே நீங்கள் செட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள். டிசெண்டிங் ட்ரையாங்கிள்லாம் என்ன, சேம் அதே தான். மார்க்கெட்டு கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து இப்படி மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், இது மாதிரி ஃபார்ம் ஆகும். அழகாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இந்த ஸ்லாண்டிங்காக இருக்குது இல்லையா, இந்த ஸ்லாண்டிங்கை தான் வந்து பிரேக் அவுட் கொடுக்கும். கரெக்டாக இந்த ஒரு பாயிண்ட்டு, இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணிக்கோங்க, இது ஸ்டாப் லாஸு. இது நமக்கு ஆக்சுவல் என்ட்ரி இங்கே தான். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், புல் பேக் கோர்ஸில் வெயிட் பண்ணுவோம் இல்லையா, இந்த புல் பேக் வந்துட்டு ரிட்டர்ன் போகுது இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட ஆக்சுவல் என்ட்ரி எடுத்துக்கோங்க. அதே போல் இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதையும் நீங்கள் வந்து டார்கெட்டாக செட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, என்ட்ரிக்கும் ஸ்டாப் லாஸ்க்கும், அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் டார்கெட்டாக வந்து செட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம போய் லைவ் சார்ட்டில் பார்த்துட்டு வருவோமா, இது எப்படி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த ஹட்சனோட 1 வீக் டைம் ஃப்ரேம் தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பாருங்களேன், அழகாக நமக்கு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ என்ன ப்ரோ இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது, இது நமக்கு வந்து டிசெண்டிங் ட்ரையாங்கிள் தான் கரெக்டாக நீங்கள் கேட்கலாம். நான் வந்து ட்ரெண்ட் லைன் கிளாஸே சொல்லிட்டு சார்ட் எப்பவுமே வந்து ஸ்மூத்தாக இருக்குது. அதாவது இப்படி கரெக்டாக இங்கேருந்து மேலே போகிறதும், அங்கேருந்து இப்படி கரெக்டாக இப்படி கீழே வரதும், இந்த மாதிரி வந்து ஸ்மூத்தாக வந்து மார்க்கெட் எப்போவுமே இருக்கவே இருக்காது. எப்போவுமே என்ன பண்ணணும், இந்தமாரி நாய்ஸியாக தான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரை பண்ணி கண்டுபிடிக்கணும், இது வந்து டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சா நீங்கள் என்ன பண்ண முடியும், ட்ரேட் பண்ணவே முடியும். சரிங்களா? இப்போ நீங்கள் இதில் வந்து ட்ரேட் எடுப்பீங்க. நம்ம இது மாதிரி பார்த்தது எல்லாமே நமக்கு வந்து ஆல்ரெடி டார்கெட்டில் அச்சீவ் ஆனது. இப்போ நம்ம இந்த ஹட்சனில் பார்க்க போகிறது இதுக்கப்புறம் தான் ஃபார்ம் ஆக போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், எப்போவுமே வெயிட் பண்ணோம். நம்ம வந்து ஃபில்டரில் வந்தாச்சு, டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ நமக்கு ஃபில்டரில் வந்தாச்சு. இப்போ நீங்கள் லைவ் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதாவது என்ன பண்ணி மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே போயிருக்கா, போனவன் கரெக்டாக கீழே அங்கே தொட்டுட்டு மறுபடியும் மேலே போயிருக்கிறான். ஆனால் இங்கே டச் பண்ணல, இருந்தாலும் என்ன பண்ணிக்கிறேன், மறுபடியும் மார்க்கெட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகலாம், இங்கே தொட்டுட்டு இப்படி மேலே போகலாம். ஓகேங்களா? அப்படி மேலே போயிட்டு இங்கே இப்படி பிரேக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரேக் பண்ணுற பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. அதே போல் இங்கே போய்ட்டு எங்கே முடியுதோ ஒரு கேண்டில், இப்போ 1 வீக் கேண்டல்னால் அந்த க்ரீன் கலர் கேண்டில் எங்கே போய் முடியுதுன்னு பாருங்கள். முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ரெகுலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த ஃபார்ம் ஆகிற இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் அந்த ரெகுலர் கேண்டில் வருதுன்னு பாருங்கள். அந்த ரெகுலர் கேண்டில் வருது இல்லையா, அந்த இடத்த நீங்கள்
ஸ்டாப் லாஸ்க்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த என்ட்ரிக்கும் ஸ்டாப் லாஸ்க்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் 1:2 செட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த டிசைனிங் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆச்சு ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை டார்கெட்டை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போமா ஹட்சன் அக்ரோ வந்து 1200க்கு போதா அப்படியா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போது அந்த வந்து 830 வந்து டவுன் பாயிண்ட்டு. ஸோ 840 வச்சுப்போம். இப்போ நீங்கள் இந்த கிளாஸ் கவனிங்கன்னா பண்ணோம், இந்த ஹட்சன் அக்ரோவை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு பாருங்கள். பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் அழகாக இந்த மாதிரி ட்ரேட் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? இது வந்து ஹட்சன் அக்ரோ. இப்போ நம்ம வந்து வேறு ஒரு சார்ட், அதாவது இப்போ நம்ம இது என்ன பண்ணோம், டிசைனிங் ட்ரையாங்கிள் பார்த்தோமா. இப்போ நம்ம அசெண்டிங் ட்ரையாங்கிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போது இந்த AGI க்ரீன் பேக்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா, இந்த ஒரு சார்ட்டை பாருங்கள். இது வந்து நம்ம 1 day டைம் ஃப்ரேம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த சார்ட் வந்து பாருங்கள், மார்க்கெட்டு இந்த ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டு இங்கே எல்லாமே போய்ட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. மார்க்கெட் போனோம் பார்த்தீங்களா, கரெக்டாக கீழே வந்துக்கிறான், மேலே போய்க்கிறான், அப்படி கீழே வந்துக்கிறான், மேலே போய்க்கிறான். மறுபடியும் இங்கே போயிட்டு ஒரு இன்டிசிஷன் கேண்டில் தான் நீங்கள் வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசியாக இருக்கிற கேண்டில் ஒரு இன்டிசிஷன் கேண்டில். மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகலாம், இங்கேருந்து டவுன் சைடில் இங்கே பிரேக் அவுட் கொடுக்கலாம். அப்படி பிரேக் அவுட் கொடுத்து ஒரு கேண்டில் இப்படி கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டுன்றதை கன்ஃபார்ம் பண்ணி அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஒரு AGI ஸ்டாக்கையும் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு டவுன் சைடில் பிரேக் அவுட் கொடுத்துச்சுனால் நீங்கள் என்ன பண்ணணும், அழகாக இந்த எங்கே பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த பாயிண்ட் நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதே சமயம் எவ்வளோ தூரம் அந்த ரெகுலர் கேண்டில் க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த க்ளோஸ் ஆகிற பாயிண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மார்க் பண்ணி வச்சுக்கணும். அப்போ நமக்கு திரும்பவும் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பாருங்கள். அந்த புல் பேக் போயிட்டு ரிட்டன் வரும் இல்லையா, ரிட்டன் வரும்போது கரெக்டாக என்ன பண்ணிக்கணும், இந்த இடத்துல உங்கள் என்ட்ரியை வந்து எடுத்துக்கணும். உங்களோட ஸ்டாப் லாஸு அந்த புல் பேக் தாண்டி ஒரு பஃபர் வச்சு ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து என்ட்ரி இங்கே ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக டார்கெட்டாக செட் பண்ணலாம். அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, இந்த இடம் இதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், டார்கெட்டாக செட் பண்ணலாம். சரிங்களா? ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 1:1 தான் வந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, இந்த மாதிரி வந்து இந்த லோஸ்ட் பாயிண்ட் நம்ம வைப்போம் இல்லையா, அப்போவுமே இந்த லோஸ்ட் பாயிண்ட் வைக்கிறப்ப நமக்கு வந்து இந்தமாதிரி 1:1 வரலாம். அதெல்லாம் நீங்கள் புக் பண்ண கற்றுக்கணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு போக போக தான் ப்ராக்டிஸ் ஆகும். நமக்கு வந்து பல சார்ட்டை பார்க்கணும். ஒரே சார்ட் மட்டும் பார்த்தா என்ன பண்ண முடியாது, ட்ரேடிங் வந்து பண்ண முடியாது. பல சார்ட்டை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து கண்டுபிடிக்க முடியும். எப்படி ட்ரேட் பண்ணுன்ற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஓகேங்களா? பட் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். இப்போ வந்து அந்த அசனிங் ட்ரையாங்கிள் டிசைனிங் ட்ரையாங்கிள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் காம்போக்கு வந்து போயிடுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹெட் அண்ட் ஷோல்ட்ரு, அதுக்கப்புறம் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்ட்ரு. இப்போ ஒரு மனுஷன் வந்து இப்படி இருப்பானா, கை இப்படி இருக்குமா, நமக்கு 2 ஷோல்ட்ரு ஒரு தலை இருக்குமா, அதே தாங்க இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ன்றது. இப்போ நார்மல் ஹெட் அண்ட் ஷோல்டர்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்குமா. இது இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னா தலை வந்து கீழே இருக்கும், ஷோல்டர் வந்து இப்படி மேலே இருக்குமா. இதே தாங்க இந்த ஒரு பேட்டர்ன்ன்றது. நம்ம மனுஷ உடம்பே நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பார்க்கலாம். மார்க்கெட் என்ன ஆகுனா, இப்படி கீழேருந்து மேலே போயிட்டே இருக்கும், மேலே போயிட்டு இப்படி டவுன் வரும். இந்த டவுன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ஷோல்டர். ஓகேங்களா? அப்படி மார்க்கெட் என்ன ஆகுனா, திரும்பி மேலே போகிறப்ப இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டரை தாண்டி மேலே போகும். ஓகேங்களா? மேலே போயிட்டு என்ன பண்ணோன்னா திரும்பவும் கீழே வரும். இந்த லோ இருக்குது இல்லையா, இந்த லோ வந்து டச் பண்ணோம். டச் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், மறுபடியும் மார்க்கெட்டு மேலே போகும். இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஷோல்டரை இங்கே ஃபார்ம் பண்ணோம். இப்போ இது லெஃப்ட் ஷோல்டர்னால் இது நமக்கு ரைட் ஷோல்டர். ஓகேங்களா? என்ன பண்ணோம், மார்க்கெட்டு ரைட் ஷோல்டரில் போயிட்டு கீழே வரும்போது இதை நம்ம என்ன சொல்லணும், எப்போயுமே பாட்டமில் இருக்கிறத நெக் லைன் நம்ம சொல்லுவோம். இந்த நெக் லைனை பிரேக் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், அழகாக என்ட்ரி வந்து எடுப்போம். ஓகேங்களா? இந்த ஷோல்டர் என்ன ஆகிட்டு இருக்கோ, இந்த ஷோல்டரை ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இங்கே பிரேக் அவுட் கொடுத்துட்டு முடியுது இல்லையா, அந்த இடத்துல நமக்கு என்ட்ரி வச்சுன்னா அதுக்கு 1:2 என்ன பண்ணலாம், டார்கெட் வந்து செட் பண்ணலாம். இது வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகிறப்ப இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும், இதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது டவுன் ட்ரெண்ட் நோக்கி போவோம். இதுவே இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னா அப்படியே ஆப்போசிட். மார்க்கெட் என்ன ஆகும்னா மேலே வந்து இப்படி கீழே வரும், வந்துட்டு இதுமாதிரி ஒரு ஷோல்டர் வந்து கொடுத்துட்டு இப்படி போகும், மறுபடியும் ஒரு ரொம்ப தூரம் கீழே வந்து இந்தமாரி போகும். இல்லை ஸோ இந்தமாரி ஃபார்ம் ஆகிட்டு இங்கே இருக்குது இல்லையா, இது வந்து நம்ம நெக்லைன்னு சொல்லுவோம். இது நமக்கு வந்து அதே போல் லெஃப்ட் ஷோல்ட்ரு, ரைட் ஷோல்ட்ரு, ஹெட்டு. இந்த நெக்லைனை பிரேக் பண்ணும்போது அழகாக நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி வந்து இந்த புல் பேக் முடிச்சுட்டு வரும்போது இங்கே என்ட்ரி, இங்கேயும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அப்படி இல்லைனா இன்னும் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸை செட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சார்ட்டில் போய்ட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போது இந்த ஒரு சார்ட்டை வந்து பாருங்கள். இந்த சார்ட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹெட் அண்ட் ஷோல்டரை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நீங்கள் அழகாக பார்த்துட்டே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த இடம் தான் நமக்கு வந்து ஹெட் அண்ட் ஷோல்டரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேடிங் வியூவில் அழகாக இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்குது. இந்த பெண்ணு வரையும் இல்லையா, அந்த பெண்ணை கிளிக் பண்ணிக்கோங்க. பெண்ணை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்வைப் பண்ணி கீழே போனீங்கன்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வரையதுக்காக ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ட்ரேடிங் வியூவில் நான் கொடுத்தது நான் சொல்கிறேன். சரிங்களா?
இங்கே வந்து பேட்டர்ன்ஸ்னு போட்டு இந்த பேட்டர்ன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஹெட் அண்ட் ஷோல்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எது உங்களுக்கு இதில் இங்கே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓகேங்களா. அப்படியே இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஹையஸ்ட் பாயிண்ட் எது இருக்குது இங்கே இருக்குதா, அப்போ நம்ம இதை ஷோல்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. திருப்பி மார்க்கெட் வந்து இவ்வளோ கீழே வந்திருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மார்க்கெட் என்ன இருக்குது இங்கே மேலே போயிருக்கா, அப்போ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மார்க்கெட்டு இங்கே வந்திருக்கா, ஓகே. மறுபடியும் இது வந்து ஷோல்ட்ரு, அப்படியே என்ன பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை இதுனா இன்னும் கூட கீழே இறக்கிக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம வந்து சப்போர்ட் லைனே வந்தாச்சு, இந்த பாட்டமும் ட்ரெண்ட் லைனே வரைஞ்சிட்டோமா. வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் மார்க்கெட் என்ன இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிவிட்டு ஒரு புல் பேக்கும் போயாச்சு. புல் பேக் போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருந்தா ரிவர்சல் ஆகிட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா அப்போ நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல என்ட்ரி வந்துடலாம். அதாவது 1982 இந்த லைனை கொஞ்சம் இறங்கி கீழே வந்ததுக்கப்புறமே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 1 டே டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸு இந்த புல் பேக் மேலே போயிருக்கு இல்லையா, இந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஸ்டாப் லாஸை செட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இடம் நமக்கு என்ட்ரி, எவ்வளோ தூரம் புல் பேக் போச்சோ அது நமக்கு வந்து ஸ்டாப் லாஸு. அங்கேருந்து 1:2. இப்போ நம்ம அந்த 1:2 செட் பண்ணிடலாமா. இது நம்ம வந்து ஷார்ட் பொசிஷன் போகிறோம். ஏன்னா மார்க்கெட் பாருங்கள் இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு இந்த கேண்டில் வந்து நம்ம ட்ரெண்ட் மேலே போக ஆரம்பிச்சிக்கிறோம். அப்போ என்ன பண்ணலாம், இது வந்து ஆல்ரெடி நமக்கு பிரேக் அவுட் கொடுத்தாச்சு, கிளியராக பிரேக் அவுட் கொடுத்தாச்சு ஓகேங்களா. நம்ம என்ன பண்ண தேவை, இதை வந்து புல் பேக்காக கன்சிடர் பண்ணிவிட்டு இங்கே நம்மளாக ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா இந்த லெவலை வந்து இங்கே பிரேக் அவுட் பண்ணியாச்சு. இருந்தாலும் நமக்கு வந்து இங்கே சப்போர்ட் லைன் இருக்குது இல்லையா, இந்த சப்போர்ட் லைனை சேஃப்டிக்காக ட்ரேட் பண்ணுவோம். இங்கே என்ட்ரி வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த புல் பேக் போச்சு இல்லையா அதோட. ஏன்னா பாருங்கள் மார்க்கெட் நல்லா இறங்கி இவ்வளோ தூரம் மேலே ஏறி இருக்குது ஓகேங்களா. இந்த ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகலான்ற இப்போ இந்த சார்ட் நமக்கு சொல்லுது 1783 இந்த எஸ்கோட் ஷேர் போகலாம் அப்படின்றது கிளியராக தெரியுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒரு சார்ட்டையும் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த லெவல் ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கலாமா. ஆனால் என்ன பொறுத்தவரை மார்க்கெட்டு இந்தமாரி ஹெட்னு சொல்கிற ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலுக்கும் போகுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதாவது 1700 அண்டு 1600 மார்க்கெட் என்ன ஆகலாம், இவ்வளோ தூரம் கீழே வந்து இறங்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், இவ்வளோ தூரம் இறக்கத்தை வெயிட் பண்ண மாட்டோம். இந்த 1:2 நம்ம டார்கெட் வந்து புக் பண்ணிட்டு போய்டும் ஓகேங்களா. இது நம்ம வந்து ஷார்ட் என்ட்ரி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன் இந்த ஹெட்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளால் என்ன பண்ணலாம், இன்வெர்டட் ஹெட்னு சொல்கிறேன் எப்படி ட்ரேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மேன் இண்டஸ்ட்ரியோட 1 டே டைம் ஃப்ரேம் தாங்க எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஹெட்னு சொல்கிற வந்து வரைஞ்சிடலாமா. சேம் டூலுக்கே போயிடுங்க. இங்கேருந்து நமக்கு இங்கே ஹெட்னு சொல்கிறா, திருப்பி இங்கே போயிருக்கா, அங்கேருந்து அப்படியே இங்கே ஹெட்டா அப்படியே நேரத்தை பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் வந்து ஒரு ஷோல்டரா நம்ம என்ன பண்ணலாம், இது அப்படியே என்ன கூட அதாவது நம்ம வரையும் போது அந்த கலர் வந்து வந்துடணும் ஓகேங்களா. அந்த க்ரீன் கலர்ன்றது வந்து நமக்கு வந்து இங்கே ஒரு லெஃப்ட் ஷோல்ட்ரு, ஹெட்டு, ரைட் ஷோல்ட்ரு இதுவுமே நமக்கு எப்படி இருக்குன்னா ஸ்லாண்டிங்காக இருக்கா. இந்த ஸ்லாண்டிங் என்ன பண்ணியிருக்கு, இங்கே பிரேக் அவுட் கொடுத்துட்டு புல் பேக்கும் போயாச்சு. அந்த புல் பேக்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ உங்களுக்கு என்ட்ரி எவ்வளோ 86 நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக என்ட்ரி வந்து எடுத்துக்கணும். உங்களோட ஸ்டாப் லாஸு இந்த புல் பேக் வந்து இங்கே முடிஞ்சிருக்கு இல்லையா, அப்போ நமக்கு இந்த இடம் நமக்கு என்ன பண்ணணும் ஸ்டாப் லாஸாக வைப்போம். எவ்வளோ பாயிண்ட் நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்போது 82 ஸ்டாப் லாஸு, 86 நமக்கு என்ட்ரி ஓகேங்களா. ஆக்சுவலாக அப்போ என்ன பண்ணிங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணி இருந்திருக்கணும். ஆனால் நீங்கள் என்ட்ரி வந்து மிஸ் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு எவ்வளோ 4 பாயிண்ட் உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக, அப்போ நீங்கள் 8 பாயிண்ட் டார்கெட்டாக வைப்பீங்களா. அப்போது 86லேருந்து 8 பாயிண்ட்னா 94 உங்களோட டார்கெட்டு. இப்போ மார்க்கெட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 90 வந்து வந்தாச்சு. இன்னும் ஒரு 4 பாயிண்ட் தான் வந்து கேப் இருக்குது. இப்போ உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அழகாக அந்த மேன் இண்டஸ்ட்ரியை வெயிட் பண்ணி நாளைக்கே தெரிஞ்சிடும் இந்த மேன் இண்டஸ்ட்ரி வந்து நமக்கு டார்கெட் கொடுத்துருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சரிங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் நம்ம எப்படி சார்ட் வந்து ட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே சமயம் நம்ம ட்ரா பண்ணும்போது பாருங்கள் இங்கே வந்து இந்தமாரி மேலே அன்னிவனாக இருக்குது இல்லையா, இந்தமாரி அன்னிவனாக கூட நம்ம என்ன பண்ண தெரியும் மார்க்கெட்டில் வர ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டூலை ஃபாலோ பண்ணி இந்த ஷோல்டரோட லோவஸ்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அங்கே ட்ராக் பண்ணி அப்படியே இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிங்க. அதேமாதிரி மார்க் பண்ணி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும்னா கிளியரான ட்ரெண்டுன்றது தெரிய வந்துடும் சரிங்களா. அந்த நோட்டை கூட டெலீட் பண்ணிட்டு வரைய கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கே வச்சுக்கோங்க. அங்கேருந்து எவ்வளோ இறங்குச்சு, இங்கே இறங்குச்சா அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அங்கேருந்து
எங்கே மேலே கொண்டு போயிடுங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த போயிட்டு இங்கே திரும்பிச்சு இல்லையா, இதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஷோல்டராக நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கொண்டு வரணும். கீழே கொண்டு வந்து இங்கே பாயிண்ட்டை மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி கொண்டு போங்க. இந்த பாயிண்ட் இங்கே முடிஞ்சிருக்கா, அழகாக இங்கே ஒரு பாயிண்ட்டு மறுபடியும் இங்கே ஒரு தடவை வந்துருக்குது. திரும்பியும் இங்கே போய் முடிச்சிட்டிங்க. இப்போ வந்து கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன் நம்ம எப்படி ட்ராப் பண்ணணும்னு சொல்லிட்டு. இங்கே போயிட்டு இங்கே திரும்பி இருக்குது, இங்கே வந்துட்டு இங்கே திரும்பி இருக்குது, மறுபடியும் மார்க்கெட்டிங்க போயிட்டு இங்கே திரும்பி இருக்குது. அதே போல் தான் மார்க்கெட்டிங்க வந்துட்டு இங்கே திரும்பி இருக்கு இல்லையா, இந்த திரும்புகிற இடத்த எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், டச் பண்ணி மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணி உங்களுக்கு என்ன வந்துன்னா இந்த ஷோல்டர்ன்றது வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக பிரேக் அவுட் கொடுத்தாச்சு, புல் பேக் வந்தாச்சு. அந்த புல் பேக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ உங்களுக்கு 86 என்ட்ரியும் வந்தாச்சு. இப்போ நான் வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸ் வந்து கொடுக்குறேன். என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னா, இந்த புல் பேக் வந்து இங்கே இவ்வளோ தான் போயிட்டு, அதாவது 86 தான் போய் ட்ரேட் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 1 டே டைம் ஃப்ரேமில் இருக்குமா, அப்படியே 4 ஹவருக்கு மாற்றுங்க. மாற்றிட்டு ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இப்படி ட்ராப் பண்ணுங்கள். இதுலேயும் உங்களுக்கு ட்ராப் பண்ண வரலன்னா ஈவன் 1 ஹவருக்கு போயிடுங்க. ஸோ அது வந்து 1 ஹவர் உங்களுக்கு கிளியராக தெரியும் நம்புகிறேன். அழகாக இங்கே வந்துருக்குதா உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 86 ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரியை எடுத்துருந்துருக்கலாம். ஓகே, என்ட்ரி எடுத்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு சூப்பரான ப்ராஃபிட் வந்து வந்திருக்கும். இது நமக்கு ஸ்டாப் லாஸு, இது என்ட்ரி, அப்படியே இங்கே நமக்கு டார்கெட்டு. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரை எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் பேட்டர்னுக்கு வந்து போயிடுவோம். ஸோ ஃபைனலாக கூடிய பேட்டர்ன் வந்து இந்த சேனல் பேட்டர்ன். எனக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேனல் பேட்டர்ன் தாங்க. ஏன்னா இந்த சேனல் பேட்டர்ன் எதை நம்ம குறிக்கும் அப்படின்னா, ஒன்று அக்குமுலேஷன் பேஸை குறிக்கும், அப்படி இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பேஸை குறிக்கும். அக்குமுலேஷன் பேஸ்னா அப் ட்ரெண்டில் போகிறது, டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்னா டவுன் ட்ரெண்டில் வரும்போது பண்ணுறது. ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம சொல்லுவோம். இந்த ஒரு பேட்டர்ன் வந்து எந்த பக்கம் ஃபார்ம் ஆனாலும் சரி, இதுமாரி ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்ம் ஆனாலும் சரி, இந்தமாரி ஸ்லாண்டிங்காக ஃபார்ம் ஆனாலும் சரி, நமக்கு என்ன பண்ணோம், இந்த ஒரு சேனல் பேட்டர்ன் சூப்பரான ட்ரேட் வந்து நமக்கு கொடுக்கும். எப்பவுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், மற்ற எந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த சேனல் பேட்டர்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த இடத்துல மார்க்கெட் வந்து பையரும் சிலர் சண்டை போட்டிருக்காங்க. அப்போ யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த பக்கம் தான் பிரேக் அவுட் கொடுக்க முடியும். பிரேக் அவுட் கொடுக்குற பக்கம் மார்க்கெட்டு கண்டிப்பாக மேல் நோக்கி போக தான் செய்யும். சரிங்களா, சரி, இப்போ இந்த பேங்க் நிஃப்டியோட 1 வீக் டைம் ஃப்ரேம் பாருங்களேன். மார்க்கெட்டு இந்த இடத்துல நோட் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு சேனலு ட்ரேட் நடந்துக்குதா, 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் தொடர்ந்து 4 வாரம் இந்த சேனலுக்குள்ளே பிரேக் அவுட் கொடுத்துட்டு, அதாவது 1 மாதம் பிரேக் அவுட் உள்ளே ட்ரேட் ஆகிட்டு கடைசியாக பிரேக் அவுட் கொடுத்துட்டானா, பிரேக் அவுட் கொடுத்து பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னா அது வந்து சூப்பரான ஒரு பேட்டர்னுங்க. இது நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக 1 வீக்கில் வந்து ஃபஸ்ட்டு லைனை ட்ராப் பண்ணிக்கோங்க. இந்த சார்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு பேரலல் சேனல் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேரலல் சேனலில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு லைன்லேருந்து இந்த லைன் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வாங்க. சரிங்களா, கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சேனல் பேட்டர்ன் வந்து கிடச்சிரும். கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிக்கோங்க, ஏன்னா இது நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் கொடுத்துருக்கு. டவுனில் அதே போல் இன்னும் கொஞ்சம் இறக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து கிளியராக அந்த சேனலுக்குள்ள ட்ரேட் ஆகிருக்குதா, மேலே போகிறான் கீழே வரான், மேலே போகிறான் கீழே வரான், அப்படியே மேலே போகிறான் கீழே வரான். கரெக்டாக இந்த லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு டவுன் ட்ரெண்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ண, அழகாக அந்த 1 வீக்கில் அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்படியே 1 வீக்கை கன்வெர்ட் பண்ணி 1 டேக்கு மாற்றிக்கணும். இப்போ நமக்கு 1 டே கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் கிடச்சிருச்சா. கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணியாச்சு, இங்கே வந்து இந்த 1 டே கேண்டில் பிரேக் பண்ணியாச்சு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் கீழே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு இங்கேருந்து ஒரு புல் பேக் போயிருக்கா. அப்போ இந்த புல் பேக் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த புல் பேக் நோட் பண்ணிவிட்டு இந்த புல் பேக் முடிகிறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல என்ட்ரியாக வைக்கலாம். இந்த புல் பேக்கோட டாப் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு சூப்பராக இறங்க ஆரம்பிச்சு மறுபடியும் இந்த என்ட்ரிக்கே போயிருக்கலாம். ஆனால் ஸ்டாப் லாஸ் ஒக்கலாம் போல் என்ட்ரிக்கே போயிட்டு ஒரு பெரிய ஃபால் வந்து கொடுத்துருக்கு. அப்போது இந்தமாரி சேனல் பேட்டர்ன் நீங்கள் எங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறத விடவே கூடாது. இந்த இடத்துலையும் பாருங்கள், அதே போல் சேனல் பேட்டர்னா அப் ட்ரெண்டில் பிரேக் பண்ணிங்கன்னா அங்கே மேலே போயிட்டு ஒரு புல் பேக் வந்துக்கிறான். இந்த புல் பேக் முடியும்போது நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா கூட ஒரு கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான். மறுபடியும் இந்த இடத்துல நோட் பண்ணி பாருங்கள், மார்க்கெட்டு சைடஸ்லேயே போயிருக்கானா, இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்குறான். திருப்பி கொஞ்சம் சண்டை போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக இங்கே பிரேக் அவுட் வந்திருக்கு. மார்க்கெட்டு மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் சார்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு சார்ட்லேயே வந்து பல எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. அதே மாதிரி இங்கே இடத்துல பாருங்கள், மார்க்கெட்டு
இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய டவுனு. நீங்கள் ஒரே சார்ட்லேயே நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. அதே போல் இந்த இடத்த பாருங்கள், மார்க்கெட் என்ன பண்ணிக்கிறான், இந்தமாரி சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கனா ஒன்ஸ் வந்து நீங்கள் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ஃபால் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வந்து இதை மார்க் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் பேரலல் சேனலு டாப்பையும் பாட்டமையும் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு அப்படியே ஒன் டேவை வந்து 4 ஹவராக கன்வெர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த 4 ஹவர்ஸ் கன்வெர்ட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்டில் வந்து இங்கே பிரேக் அவுட் கொடுத்துக்கிறா. பிரேக் அவுட் கொடுத்ததுலேருந்து தொடர்ந்து ஒரு பெரிய ஃபால் போயிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த 4 ஹவர்லேயுமே வந்து இந்த பெரிய மொமெண்டம் இருந்துச்சுனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஈவன் இன்னும் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பாருங்கள். அந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் கண்டிப்பாக என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு கேண்டில் இப்படி வந்துட்டு இப்படி மேலே போயிருக்கும். அப்படி மேலே போயிருப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிடணும். இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அந்த பிரேக் அவுட் கொடுக்கும்போது நீங்கள் என்ட்ரி வந்து, அதாவது இந்த ஒரு கேண்டில்லே இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும், இன்சைடில் வந்து நடந்திருக்கும். அது நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. இன்றைக்கி நீங்கள் வந்து சார்ட் பேட்டர்ன்ஸை பற்றி கற்றுட்ருப்பீங்க. இப்போ ஒவ்வொரு சார்ட் பேட்டர்னும் எந்தளவுக்கு வந்து ட்ரேட் பண்ண மார்க்கெட்டில் வந்து ஒர்க் ஆச்சுன்றது பார்த்தீங்க இல்லையா. ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம், இந்தமாதிரி சார்ட் பேட்டர்னை அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி ட்ரேட் பண்ணுவோம் இல்லையா, அது பண்ணாலே உங்களுக்கு வந்து என்ன பண்ணிங்கன்னா அக்யூரேட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேடிங்கை வந்து பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு முக்கியமான பேட்டர்னு, இந்த ஒரு பேட்டர்ன் சேனல் பேட்டர்ன் மட்டும் எந்த அளவுக்கு வந்து இந்த சேனலுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நல்லது. சரிங்களா. அந்த அளவுக்கு வந்து ஹெவியான மூமெண்டம் நம்ம எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில். இது வந்து மந்த்லி மாத கணக்கில் இருந்துச்சுன்னா அதோட மூமெண்ட்டும் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய மூமெண்ட்டமாக இருக்கும். இதே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க, 5 மினிட்ஸ் சார்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரத்துலேயே என்ன பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த 5 மினிட்ஸுக்கு எவ்வளோ தூரம் மூமெண்டம் கிடைக்குமோ அவ்வளோ தூரம் தான் மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். ஓகேங்களா. நீங்கள் அதை நோட் பண்ணிக்கணும். டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி இந்த லென்த் இருக்கு இல்லையா, இது வந்து மாறும், டார்கெட்டுக்கான லென்த்து மாறும். ஆனால் நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், ஒரே விஷயம் தாங்க என்ட்ரி எடுக்கிறதுக்கு நம்ம மெயின் காரணமே நெக்லைன் இருக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னா நெக்லைனை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி அந்த கேண்டில் முடியுது இல்லையா, அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணின்னு ஒரு புல் பேக்கு, அந்த புல் பேக் எங்கே முடியுதோ அந்த புல் பேக்கை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வைக்கணும். திரும்பவும் இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரிலேருந்து இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் டார்கெட்டை செட் பண்ணணும். இதுதான் வந்து கணக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், அக்ரெசிவ் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஃபால் இருக்கு இல்லையா, இந்த ஃபாலுக்கு ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணுங்கள். அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்தமாரி நியர்பை ஸ்டாப் லாஸை வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரேட் என்ட்ரி இங்கேயே எடுக்கலாம். ஓகேங்களா. இது வந்து இந்த ரொம்ப ஷார்ட்கட்டான ஒரு மெத்தடு. இது வந்து வெரி வெரி ரிஸ்கி. ரொம்ப அக்ரெசிவாக பண்ணுறவங்க, சேஃபாக ட்ரேட் பண்ணுறவங்க இந்த லெவலை தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணால் போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து சார்ட் பேட்டர்ஸோட மெத்தடு. ஸோ நம்ம இன்னும் இந்த டெக்னிக்கல் கிளாஸில் பாக்கி இருக்கிறது ட்ரேடிங் ரூல்ஸ் மட்டும்தான். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துருவோம்.